ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. என் நெஞ்சம் மேயான் என் சென்னியான் தானவனை வண்ணெஞ்சம் கீண்டமணி வண்ணன் முன்னம் சேய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்திவூரான். வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். ஸ்ரீமதே மகாதேவி நாயிகா சமேத பிரணதார்த்திஹர வரத பரபிரம்மனே நமஹ. 108 திவ்யதேச வைபவங்களிலே தொண்டை நாட்டு திருப்பதிகளில் தொண்டை நாட்டுக்கு திலகமாக விளங்கக்கூடியதான காஞ்சிபுரத்திலே அந்த காஞ்சி கஷேத்திரத்திற்கும் உயிர் நாடி போல காஞ்சி திவ்ய தேசங்கள் அனைத்திற்கும் மணிமகுடம் வைத்தார் போலே திகழக்கூடியதான திருக்கச்சி அத்திகிரி என்றெல்லாம் பிரசம்சிக்கப்படுகிற பெருமாள் கோவில் என்ற சம்பிரதாயத்திலே விசேஷமாக கொண்டாடப்படுகிற தேவப்பெருமாள் சன்னதி திவ்யதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவ்யதேசத்திற்கு பொதுவா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றா, சின்ன காஞ்சிபுரம், விஷ்ணு காஞ்சி அப்படின்னு எல்லாம் சொல்றா. காஞ்சிபுரத்திலே நிறைய கோவில்கள் உண்டு. கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கோவில்கள் காஞ்சிபுரத்திலே. அதிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்குரிய கோவில்கள் எல்லாம் நிறைய இருக்கக்கூடியது, அதுவே மிஞ்சி இருக்கக்கூடியது அப்படின்ற காரணம் பற்றி விஷ்ணு காஞ்சி அப்படின்னு ஒரு விவகாரம். சிவஸ்தலங்கள் நிறைய இருக்கிறபடினாலே சிவகாஞ்சி அப்படின்னு பிரிச்சுட்டா, அந்த மாதிரி ஒரு விபாகத்திலே, அந்த மாதிரி ஒரு பிரிவிலே விஷ்ணு காஞ்சி என்று வழங்கப்படக்கூடிய இடம். அதிலே பிரதானமானது தேவப்பெருமாளுடைய திருக்கோவில். இந்த கஷேத்திரத்துக்கு என்னவெல்லாம் பெயர் உண்டு அப்படின்னா, வெளியூர்காரெல்லாம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலும் சம்பிரதாயத்திலே திருக்கச்சி, திரு அத்தியூர், தென் அத்தியூர், திரு அத்திகிரி, பெருமாள் கோவில் அப்படின்னு எல்லாம் திருநாமம். இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பெயர்னு பார்த்தா சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. சம்பிரதாயத்துல சொல்றது பெருமாள் கோவில்னு சொல்றோம். அந்த ஊர்காரா சொல்றது வரதர் கோவில் அப்படின்றா. ஏன்னா நிறைய பெருமாள் இருக்கா அந்த ஊர்ல. திவ்யதேச பெருமாள்கள்னு பார்த்தாலே 14 பெருமாள் இருக்கா. அதனால தேவ பெருமாள் சன்னதி வரதர் கோவில் அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டாங்க. அது போக விசேஷமான திருநாமம் அப்படின்னு பார்த்தா தியாக மண்டபம் அப்படின்னு இந்த சம்பிரதாயத்திலே காஞ்சிபுரத்திற்கு தேவப்பெருமாள் சன்னதிக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த பெயர் காரணங்களை எல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். முதல்ல காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது புராணத்திலேயே ஏற்பட்டதான திருநாமம் இது. அதற்கு முன்னாலே சத்திய விரத கஷேத்திரம், இங்கே பண்ணக்கூடிய விரதங்கள் எல்லாம் சத்தியமாக சபலமாகின்றன, சத்தியமாக பலன் தருகின்றன, விசேஷித்து அதித்வரையாக மிகவும் விரைவிலேயே பலன் தருகின்றன அப்படின்ற காரணத்தினாலே சத்தியவிரத கஷேத்திரம்னு பெயர். அதற்கு உதாரணமா நிறைய திவ்யதேசங்களினுடைய ஸ்தல புராணத்திலே கூட பார்த்தோம். பெருமாள் நேரம் வந்து சேவை சாதிக்கணும் அப்படின்னா அஸ்வமேத யாகம் பண்ணணும், 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனால் மற்ற ஊர்ல 1000 பண்றதும் காஞ்சிபுரத்திலே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுவதும் சமம். மற்ற ஊர்ல 1000 யாகம் பண்ணினால் சேவை சாதிக்க வேண்டிய பெருமாள் இங்க ஒரு யாகத்திலேயே சேவை சாதிச்சுடுறான் அப்படின்னு பாண்டவதூத பெருமாள் என்ன, வைகுண்ட பெருமாள் என்ன, இப்படி எத்தனையோ பெருமாளுடைய திவ்யதேச வைபவங்களிலே நாம் அனுபவித்தோம். அந்த மாதிரி பிரம்மா பண்ணின அஸ்வமேத யாகத்திற்கு மகிழ்ந்து அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஆவிர்பவித்தவன் தான் நம்முடைய தேவப்பெருமாள். அப்படி விரதங்களை சத்தியமாக மிகவும் சீக்கிரமாகவே பலன் தரும்படியாக பண்ணி வைக்கக்கூடிய வசந்த கஷேத்திரம். எந்த ஒரு தர்ம காரியமோ புண்ணிய காரியமோ
ஜபம், தவம், தானம், தர்மம், யாகம் முதலான வைதீக கர்மாக்களோ சத்தியமா பலன் தரணும், உடனே பலன் தரணும் அப்படின்னா எப்பேற்பட்டவாலும் இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்துக்கு தேடிதான் வந்திருக்கா அப்படின்னு தான் புராணங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரும். ஆகையினாலே சத்தியவிரத க்ஷேத்திரம். சுவாமி அதை அழகா அப்படியே மெய் விரதம் அப்படின்னு மாத்திரார். மெய் விரத நன்னிலம் அப்படின்னு மாத்திரார் சுவாமி. சத்தியம் அப்படின்னா மெய், நிச்சயமா மெய்யாகவே நடக்கும். நம்மளுடைய முயற்சி ஒரு கர்மாவை பண்ணலாம், அதுக்கு பலன் தருவதும் தராமல் விடுவதும் பெருமாளுடைய திருவுள்ளம் அப்படின்னு சந்தேகத்தோட பண்ணக்கூடிய இடம் அல்ல இது. மெய் விரதம், அதுக்கு சுவாமியே விளக்கமும் சொல்றார். சுவாமி தேசிகனே மெய் விரதம் ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்திலே விளக்கமும் தரதற்கு. பண்ணிய நல் விரதமெல்லாம் பலிக்கும் என்றே அப்படின்றார். இந்த இடத்துல எந்த விரதத்தை அனுஷ்டித்தாலும் அது பலன் தரும். இங்க விரதம்னு சொல்லக்கூடியது அது யாகமா இருக்கலாம், தபஸா இருக்கலாம், தானமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், தானங்களிலே அன்னதானமா இருக்கலாம், கன்னியகா தானமா இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். பண்ணிய நல் விரதம் எல்லாம் பலிக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருவாக்காலேயே சொல்லப்பட்டதான க்ஷேத்திரம். அப்ப இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை உணர வேணும். ஆகையினாலே சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்றது இதனுடைய திருநாமம். சத்திய மெய், விரதம் விரதம், க்ஷேத்திரம் நன்னிலம். ஏதான ஒரு விசேஷ காரியங்கள் பண்றச்ச க்ஷேத்திரமா பார்த்து பண்ணணும், க்ஷேத்திரத்துல பண்ணணும்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? அதுக்கு சுவாமி அழகா தமிழ்ல விளக்கம் கொடுக்கிறார். நன்னிலம் அப்படின்றார். நல்ல நிலம். நல்ல நிலம் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்தான விசேஷம் இருக்க வேண்டும். அங்கே ஒன்னோ எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும், அல்லது பாகவதோத்தமர்களான மகான்களுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும். ஒரு ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாகவோ, ஒரு ஆச்சாரியருடைய அவதார ஸ்தலமாகவோ, அல்லது ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ பல கால் மண்டி இருந்த ஒரு க்ஷேத்திரமாகவோ, ஒரு ரிஷியினுடைய சம்பந்தம் பெற்ற இடமாகவோ, அல்லது ஒரு புண்ணிய தீர்த்தம் பிரவகிக்கக்கூடிய இடமாகவோ இருக்க வேண்டும். அங்க பண்ணினா பண்ணக்கூடிய வைதிக காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் ரொம்ப நன்னா பலன் கொடுக்கறது. அங்க நடக்கிற எல்லாமே விருத்தியாருது, எதுவுமே க்ஷயமா போறது இல்லை, க்ஷீணமா போறது இல்லை. அப்படின்றதுனால க்ஷேத்திரமா பார்த்து பண்ணணும், க்ஷேத்திரத்துல பார்த்து பண்ணணும்னு சொல்றது. அந்த மாதிரி இது சத்திய விரத க்ஷேத்திரம். எந்த விரதம் பண்ணினாலும் சத்தியமா சீக்கிரமா பலன் கொடுக்கும். அது அப்படியே சுவாமி மெய் விரத நன்னிலம், பண்ணிய நல் விரதமெல்லாம் பலிக்கும் என்றே அப்படின்னு சாதிக்கிறார். அதனாலதான் இங்க பண்ணினா நிச்சயம் யாகம் பலித்தமாகும், பெருமாள் வருவார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரம்மா இங்க யாகம் பண்ண ஆரம்பித்தான்னு சுவாமி சாதிக்கிறார் மெய்விரத மான்மியத்திலே. அப்பேற்பட்ட ஏற்றத்தை உடையதான சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு ஆதி காலத்து பெயர், புராணத்திலே தெரிவிக்கப்பட்ட பெயர் இது. அங்கே பலர் வந்தா யாகம் பண்ணினா, பெருமாளை சேவிச்சா அவளுடைய சாபங்கள் தீர்க்க பெற்றார்கள். அவளுக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிண்டா. அந்த வரிசையிலே பிரம்மாவானவன் இங்கே வரான். அஸ்வமேத யாகம் பண்ணி பெருமாளை பிரத்யட்சமா சேவித்து பெருமாளிடத்திலே தேவையானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். அந்த பிரம்மா யாகம் பண்ணின பூமியானபடியினாலே அவன் சம்பந்தப்பட்ட பெயராக காஞ்சி என்று ஒரு பெயர் இந்த க்ஷேத்திரத்துக்கு ஏற்பட்டது. கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம்னுட்டு கேசவ சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கிற போது க அப்படின்னா பிரம்மா அப்படின்னு பார்க்கிறோமோ இல்லையோ, க அப்படின்னா பிரம்மா. அஞ்சிதம் அப்படின்னா பூஜிக்கப்பட்ட இடம், ஆராதிக்கப்பட்ட, உபாசனை பண்ணப்பட்ட அப்படின்னு அர்த்தம். க பிரம்மாவாலே, அஞ்சித ஆராதனம் பண்ணப்பட்ட, உபாசனம் பண்ணப்பட்ட, யாகத்தாலே ஆராதிக்கப்பட்ட க்ஷேத்திரம். புறம் அப்படின்னா இடம், ஊர் அப்படின்றத குறிக்கிறது. கா என்கிற பிரம்மாவாலே அஞ்சிதம்னு சொல்லக்கூடிய ஆராதனையை பண்ணப்பட்டதான புறம், ஊர். அதனால காஞ்சிபுரம் அப்படின்னு பெயர் வந்தது இதற்கு. இந்த காஞ்சி அப்படின்ற சம்ஸ்கிருத பெயரைத்தான் தமிழ்ல கட்சி அப்படின்னு மருவி வர்றது. காஞ்சி என்பதன் மருவுதான் கட்சின்னு சொல்லக்கூடியது. இது காஞ்சிபுரம் அப்படின்ற பெயருக்கான அர்த்தம். காஞ்சிய மருவி கட்சின்னு சொல்றோம். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசமானபடினாலே திருக்கட்சின்னு விசேஷமா சொல்றோம். ஹஸ்திகிரி அப்படின்னு பெயர் இதற்கு. சுவாமி மெய்விரத மான்மியம்னு பிரபந்தம் பாடினாரே, அந்த சில்லறை ரகசியத்திற்கு என்ன பெயர் அப்படின்னா ஹஸ்திகிரி மகாத்மியம்னு பெயர். ஹஸ்திகிரி, கிரி அப்படின்னா மலை. மலை அப்படின்னு பெயர் வர்றதுனால இது ஒரு கட்டுமலை தலம். கட்டுமலை தலம் அப்படின்னா
ஒரு திருவேங்கட மலையைப் போலே, ஒரு திருமாலிருஞ்சோல மலையைப் போலே, ஒரு திருக்கடிகை மலையைப் போலே பெருசா அப்படி அகன்று பறந்து விரிந்திருக்கக்கூடிய மலை அல்ல. சின்ன சின்னதா கல்லு மேல கல்ல அடுக்கி வச்சு மலை கட்டி விளையாடுறேன்னு குழந்தைகள்லாம் விளையாடும். திருமலையில பெருமாளை சேவிக்கிறதுக்கு மலைப்பாதை வழியா நடந்து போறச்ச நிறைய பார்த்திருக்கலாம். சின்ன சின்ன கற்கள் ஒண்ணு மேல ஒண்ணு கட்டி வச்சிருப்பா. அந்த மாதிரி கட்டினா அவ வீடு கட்டுறதா ஐதிஹியம் அப்படின்னு பக்தால் எல்லாம் பிரார்த்திச்சுட்டு பெருமாள் இடத்துல பண்றா. அது பழிக்கிறதுன்னு பெருமாளுடைய கருணையை பார்க்கிறோம். அந்த மாதிரி கட்டு மலை, அது மலை அல்ல, ஆனால் மலை போலே கட்டுவிக்கப்பட்டதான ஒரு க்ஷேத்திரம்னு சொல்லும்படியாக அமைந்த ஒரு மலைத்தலம். ஆனா இந்த மலையெல்லாம் யாரும் கட்டல, கல்லு மேல கல்லு அடுக்கி வச்சு யாரும் கட்டல. இயற்கையிலேயே சுயம்புவா வந்த மலைகள் இதெல்லாம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கட்டுமலை தலம் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு இல்ல, ரெண்டு பார்த்திருக்கோம். எதுனா திருவள்ளரை ஸ்வேதாதிரின்னு ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு திருப்பேர் நகர் அப்பகுடத்தான் சன்னதி, அதுவும் ஒரு கட்டுமலை தலம்னு அந்த திவதேச வைபவத்திலே அனுபவித்தோம். அது போல இந்திரலோகத்திலே இருக்கக்கூடிய ஐராவதம்னு சொல்லக்கூடியதான யானை இங்கே மலையாக படுத்து கொண்டது. ஹஸ்தி அப்படின்னா யானைன்னு அர்த்தம். அந்த ஐராவதம்னு சொல்லக்கூடிய ஹஸ்தி யானையானது கிரியாக மலையாக இங்கே திகழ்கிறபடியினாலே ஹஸ்திகிரின்னு பெயர் அதற்கு. அந்த ஹஸ்திகிரி மேல பெருமாள் நின்று சேவை சாதிக்கிறார். சம்ஸ்கிருதத்திலே ஹஸ்திகிரி அப்படின்னு சொன்னது அப்படியே தமிழ்ல அத்திகிரி அப்படின்னு மாறி போயிடுத்து. ஹஸ்திக்கு அத்தி, கிரின்றது அப்படியே வச்சுண்டா அத்திகிரி. அது அப்படியே அத்திகிரின்றது அத்தியூர். தென்னாட்டுக்கு திலகமாக விளங்குகிறபடியினாலே தென் அத்தியூர். தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்ட வன்பாலன் எங்களி ராமானுசன் அப்படின்னு அமுதனார் சாதிப்பது போல தென்னாட்டுக்கு திலகமாக விளங்கக்கூடியதான தென் அத்தியூர். இப்படி திரு அத்தியூர், தென் அத்தியூர், திரு அத்திகிரி, அத்திகிரி, ஹஸ்திகிரி இப்படின்னு எல்லாம் பல திருநாமங்களாலே வழங்கப்படக்கூடியது. நம்மளுடைய சம்பிரதாயத்திலே பிரதானமா 4 மண்டபங்கள்னு சொல்றோம். போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம் அப்படின்றதா 4 மண்டபங்கள் சொல்றோம். கோயில், திருமலை, பெருமாள் கோவில், திருநாராயணபுரம் அப்படின்றதாவும் சொல்றோம். அதிலே தியாக மண்டபம்னு சொல்லக்கூடியது இந்த காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதியை குறிக்கும். ஏன் இதற்கு தியாக மண்டபம் அப்படின்னு பெயர் அப்படின்னா, சுவாமி ராமானுஜரை ஆளாக்கிய பெருமாள் இவர். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவருடைய பால்யத்திலேயே அவருடைய திருத்தகப்பனார் ஆசூரி கேசவை சோமயாஜி சுவாமிகள் பரம்பதி சுடுறார். அதனால தாயாரோடு கூட புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார். வந்து பக்கத்துல திருப்புக்குழியில இருக்கக்கூடிய யாதவ பிரகாசரிடத்திலே அத்வைத பாடங்கள் எல்லாம் கேட்டு இருக்கார். அப்போ அவரை கொல்வதற்கான முயற்சி நடக்கிறது. கங்கையிலே அவரை அப்படியே அமுக்கி கொண்டுடணும் அப்படின்ற முயற்சி எல்லாம் நடக்கிறது. இதை தெரிந்து எம்பார் இந்த விஷயத்தை அவருக்கு வெளியிட எம்பெருமானார் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு காட்டு வழியே வரபோது இந்த பேரருளாள பெருமாளும் பெருந்தேவி தாயாருமா 2 பேரும் சேர்ந்து வேடன் வேடு வச்சு உருவத்திலே ராமானுசரை காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தா. ஒரே ராத்திரியிலே ஒரு க்ஷணத்திலே எங்கேயோ விந்திய மலை காடுகள்ல இருந்து இங்க தெற்கே இருக்கக்கூடியதான காஞ்சிபுரத்துக்கு கொண்டு விட்டா. அப்படி யாதவ பிரகாசரினுடைய சதி திட்டத்திலிருந்து அவர் கொலை பண்ணப்படாமல் அவரை ரட்சித்து கொடுத்த பெருமாள் இவர் முதல்ல. அதன் பிறகு திருக்கச்சி நம்பிகள்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமரினுடைய சமாகமத்தை ஏற்படுத்தி அவர் நித்தியம் பெருமாளோட பேசக்கூடியவர் அப்படின்றதை இவர் தெரிஞ்சுண்டு பொதுவாவே பாகவதால் எல்லாரையும் மதிக்கக்கூடியவரான சுவாமி ராமானுஜர் பெருமாளே நேர பேசுற அளவுக்கு இவரிடத்திலே ஒரு உன்னதமான ஒரு தகுதி இருக்கிறது. ஆழ்வார்களுடன் உறவாடிய பெருமாள், உரையாடிய பெருமாள், குறிப்பிட்ட சில ஆச்சாரியர்களோடு உரையாடிய பெருமாள் இந்த சுவாமியினிடத்திலும் உரையாடுகிறார் அப்படின்னா இவர் தேவப்பெருமாளுடைய திருவுள்ளத்திற்கு எத்தனை உகப்பானவர் அப்படின்னு அவருடைய மேன்மையை புரிந்து கொண்டார் சுவாமி. இந்த சுவாமி தான் தேவப்பெருமாளிடத்துல தினமும் பேசுறாரே, நமக்கு இருக்கக்கூடியதான சந்தேகங்களை எல்லாம் இவர் மூலமா தேவப்பெருமாளிடத்திலே விஞ்ஞாபித்து நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னுட்டு
இவர் மனசுல இருந்த சந்தேகங்களை எல்லாம் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே பிரார்த்திக்க, அவர் அதை தேவப்பெருமாளிடத்திலே பிரார்த்திக்க, தேவப்பெருமாள் அதற்கு பதில் சொல்லும் விதமாக 6 வார்த்தைகள், அகமேவ பரம் தத்துவம் முதலான 6 வார்த்தைகளை அருளி செய்தார். அப்படி ராமானுஜர் மனத்திலே எழுந்த முக்கியமான சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவருக்கு தெளிவான ஞானத்தை கொடுத்த பெருமாள் இவன். அதுபோக பூர்ணாச்சாரிய சமாசிரயா என்று அப்பா சின்ன வயசுல போயிட்டார். பாடம் கத்துக்கணும்னு போன குரு தன்னையே கொள்வதற்கும் துணிந்து விட்டார். இப்போ நாம எந்த ஆச்சாரியனை அடைந்து சம்பிரதாயத்திலே மேல வருது அப்படின்னு குழம்பிக் கொண்டிருந்த ராமானுஜருக்கு பூர்ணாச்சாரிய சமாசிரயா என்று பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக பற்ற வேண்டும் அப்படின்னு தெளிவான மார்க்க தர்சனம், ஒரு வழியை காட்டி கொடுத்த பெருமாள் இவர். அதை திருக்கச்சி நம்பிகள் கேட்டுக்கொண்டு வந்து இவரிடத்திலே சொல்ல, இவர் தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தெளிய பெற்று இன்னும் சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை நன்கு முறையாக உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக பெருமாள் காட்டிக் கொடுத்த பூர்ணாச்சாரியர்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டும் என்று அவரை ஆசிரியித்து ஆளவந்தாருடைய பிரசிஷ்யராக ஆகி முறையா சம்பிரதாயத்தை கத்துக்கிறார் சுவாமி. அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமா மேல விருத்தியாகி உலகம் போற்றக்கூடிய உத்தம ஆச்சாரியராக, ஜெகதாச்சாரியராக, ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்த ஸ்தாபகராக சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யம் முதலான 9 கிரந்தங்களை பண்ணி இந்த விசிஷ்டாத்வைத தர்சனத்தை ஒருவரும் ஒருபோதும் குறை சொல்ல முடியாதபடிக்கு, அசைக்க முடியாதபடிக்கு ஸ்திர பிரதிஷ்டிதமாக்கி வைத்த ஒரு ஆச்சாரியராக சுவாமி ராமானுஜர் எழுந்தருளியிருக்கிறார். சாதாரணமா ராமானுஜன் சொல்லக்கூடிய, இளையாழ்வார்னு சொல்லக்கூடிய ஒரு வைஷ்ணவ பாலகனை, ஒரு யுவாவை உலகம் போற்றும் உத்தம ஆச்சாரிய புருஷராக, சித்தாந்த ஸ்தாபகராக ஆக்கி கொடுத்த பெருமாள் இந்த தேவ பெருமாள். சாதாரணமா இந்த ஊருக்கு வந்த ஒரு பாலகனை, ஒரு இளைஞனை உலகம் போற்றக்கூடிய ஜெகதாச்சாரியராக ஆக்கினாரே, அவரை தன்னோடையே வச்சுட்டாரா? இல்லையே. ஆள வந்தார், அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுண்டு வர சொன்னார் அப்படின்னு அவருடைய சிஷ்யர்கள் வந்து சொன்ன போது அப்படியே தந்தோம் அப்படின்னுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு தியாகம் பண்ண பெருமாளாச்சே இவர். ஆகையினாலே இந்த மண்டபம் தியாக மண்டபம் அப்படின்னு பெயர். மண்டபம் அப்படின்னா ஒரு புண்ணியக்ஷேத்திரம் அப்படின்ற அர்த்தத்திலே வழங்கப்படுகிறது. எம்பெருமானாரை தியாகம் பண்ணின மண்டபம். பொதுவாவே தொண்டை நாட்டுல நிறைய பாகவதோத்தமர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணிருக்கா. மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது தொண்டை நாட்டுல நிறைய பேருடைய அவதாரம். ஆனா அவள்லாம் கடைசியில எங்க போய் படம் பதிக்கிறா அப்படின்னு பார்த்தா, பல காலங்கள் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் திருவடி வாரத்துல வைகுண்டம் போறா எல்லாரும். அதனால பொதுவா சொல்லுவா, தொண்டை நாட்டுக்கு மகான்களை பெற தெரியும், வளர்க்க தெரியாது, சோழ நாட்டுக்கு தாரவாத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பல பேரை தியாகம் பண்ணின பெருமாள் இவர். குறிப்பா ராமானுஜரை தியாகம் பண்ணின பெருமாள். அதனாலே தியாக மண்டபம் அப்படின்னு பெயர். அதுவும் போக சப்த முக்தி கஷேத்திரங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. 7 ஸ்தலங்கள், அங்கே யார் பிராணனை விட்டாலும் மோட்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அங்கே சரீரம் உட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு முக்தி ஸ்தானம் கிடைத்து விடுகிறபடினாலே அதை முக்தி கஷேத்திரங்கள் அப்படின்னு 7 சொல் இருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சைவ சப்தைத்தே முக்திதாயகாக அப்படின்னுட்டு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணி வாழ்ந்து வைகுண்டம் போனதான அயோத்தியா மாநகரம், கண்ணனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே ஏற்றம் பெற்றதான மதுரை, வடமதுரை, மாயா கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான ஹரித்வார், கங்கை கரையிலே யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்களுடைய காதிலே ராமநாமத்தை ருத்ரன் போய் உபதேசம் பண்ணுவதனாலே உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே ராமநாமத்தை கேட்ட மகிமையினாலே எல்லோரும் மோட்சத்திற்கு போகக்கூடியதான காசி கஷேத்திரம். இப்போ நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 7 முக்தி கஷேத்திரங்களுக்கும் நடுநாயகமாக திகழக்கூடியதான காஞ்சி, அவந்திகான்னு சொல்லக்கூடியதான உஜ்ஜயினி, அதே கண்ணனெம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதான துவாரகைன்னு சொல்லக்கூடியதான 7 நகரங்கள். இதை 7ஐயும் முக்தி கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம்.
அப்படி சப்த முக்தி கஷேத்திரங்களில் ஒன்றாக திகழ்வது காஞ்சி என்ற சிறப்பும் இந்த நகரத்திற்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த 7 நகரங்கள்ல எல்லாம் வடக்கு இருக்கு, எல்லாம் வடநாட்டுல இருக்கு. இது ஒண்ணு மட்டுமே தென்னகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு முக்தி கஷேத்திரம். தெற்கே இருக்கக்கூடியது இது ஒண்ணு மட்டும்தான். அதனாலதான் விசேஷமா தென்னத்தியூர் அப்படின்னு அமுதனார் கொண்டாடினர். சுவாமி தேசிகனும் கூட அடைக்கலப்பத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறச்ச முதல் பாசுரத்திலேயே முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னர். முத்தி தரும் நகர் ஏழில் முக்கியமாம் கட்சி. முத்தி தரும் நகரேழில் ஒன்றான கட்சின்னு சொல்லலாமோ இல்லையோ? 7 முக்தி ஸ்தலங்கள் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது, அதுக்கான பிரமாண ஸ்லோகத்தையும் பார்த்தோம். அப்படி 7 ஸ்தலங்களிலே ஒன்றான கட்சின்னு சொன்னாரானா அது போருமே. ஏன் முக்கியமான கட்சின்னு சொல்றாரு சுவாமி? அப்ப மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையான்னா நகினிந்தா நியாயத்தினாலே இங்கு புரிந்து கொள்ள வேணும். அதாவது மற்ற கஷேத்திரங்களை காட்டிலும் இது முக்கியம்னு சொன்னாலே தவிர இதை விட மற்றதெல்லாம் முக்கியம் குறைவுன்னு இல்லை. அப்படி இது முக்கியம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கணும். சில பேர் சொல்லுவா இது சுவாமியினுடைய அவதார ஸ்தலம், தன்னுடைய ஊர், தான் பிறந்து வளர்ந்த பூமி, தனக்கு பிராணநாயகனா இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய பூமியானபடியினாலே சுவாமி தேசிகன் அபிமானம் தோற்ற நம்ம ஊர் அப்படின்ற ஒரு அபிமானத்தினாலே முக்கியமாம் கட்சின்னு தெரிவிக்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. அது சரியில்லை. அப்போ என்ன விசேஷம் அந்த முக்கியமாம் கட்சின்றதுக்கு அப்படின்னு பார்த்தால் தேசிக பிரபந்த வியாக்கியானத்திலே சேவிக்க வேணும். மோக்ஷ பிரதத்வோபரிகணிதமான நகர சப்தகத்தில் பிரதானமான ஸ்ரீகாஞ்சி நகரத்தில் என்றபடி அப்படின்னு வியாக்கியானம். இங்கே மோட்சத்தை தரக்கூடியதான 7 நகரங்களிலே மிகவும் முக்கியமான காஞ்சி அப்படின்னு வியாக்கியானம். அதுல வியாக்கியாத்தா ஒரு கேள்வி கேட்கிறார். மற்ற 6 நகரங்கள் இருக்க இந்த காஞ்சிபுரத்திற்கு மாத்திரம் அத்தனை பிராதானியம் எதற்காக? அப்படி என்ன முக்கியம்? சுவாமி தேசிகனே முக்கியமாம் கட்சின்னு சொல்ற அளவுக்கு என்ன அதுக்கு ஒரு மகிமை அப்படின்னு கேட்டால், காஞ்சி நகரத்துக்கு பிராதானியமாவது சர்வேஸ்வரன் அயோத்தியாதி நகரங்களிலே அவதரித்து திவ்ய லீலா சேஷ்டிதங்களை நடத்தி திரும்பவும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளுமா போல் அன்றிக்கே வைகுண்டேது யதாவாசோ யதைவ க்ஷீரசாகரே ததா சத்யவிரத க்ஷேத்ரே நிவாசஸ்தே பவேதிஹ என்று அஸ்வமேத யஜ்வாவான சதுர்முகன் அபியர்த்திக்க தேவதிர்யங் மனுஷ்யானாம் பிரவீமிதே என்று தான் அருளிச் செய்தபடியே வேகவத்யுத்தரே தீரே அத்தியாவி பரிதிருஷ்யதே என்னும்படி சகல மனுஜன் அயன விஷயாங்கதனாய் நித்தியவாசம் பண்ணுகை அப்படின்னு ஆச்சரியமான வியாக்கியானம். இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அயோத்தியாவோ மதுராவோ துவாரகையோ இந்த மாதிரி எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், இந்த 6 நகரங்கள் இருக்கலாம். அதெல்லாம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்த ஊர்ல பிறந்தான், அவதாரம் பண்ணினான்றது ஒரு ஏற்றம். சில ஊர்கள்ல அவன் வளர்ந்து நடமாடினான், அவன் பாதம் பட்ட இடம்ன்றது இன்னொரு ஏற்றம். சில இடங்கள்ல அவனுடைய திவ்ய லீலா சேஷ்டிதங்கள், அவன் ராசக்கிரீட்டை ஜலக்கிரீட்டை முதலான சேஷ்டிதங்கள் பண்ணின இடம். மோரார் குடமுருட்டி வெண்ணெய் திரட்டி கோபியர்களோடெல்லாம் கூட அளவலாவி அவர்களோட விளையாடி இளம் வயதில் குழந்தை பருவத்தில் தன்னுடைய கோப பாலகர்களான நண்பர்களோட விளையாடியது, மாடு மேய்த்தது, குழலூதியது, காளிய சர்ப்பத்தின் தலை மீது நடம் பயின்றது, இந்த மாதிரி எத்தனையோ சேஷ்டிதங்கள் அவதார லீலைகளை எல்லாம் எம்பெருமான் பண்ணினான் அப்படின்ற சம்பந்தத்தினாலே அவையெல்லாம் மோட்சஸ்தலங்களாக திகழ்கின்றன. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு பெருமாள் என்ன பண்ணினான்? தன்னுடைய அவதார சமாப்தி, அவதாரம் முடிவுறுகிற சமயத்திலே தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்துட்டான் பெருமாள். ராமாவதாரம் முடிஞ்சது, ராமர் சரையூல இறங்கி வைகுண்டம் போயாச்சு. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சது, கண்ணன் புறப்பட்ட வைகுண்டம் போயாச்சு. ஆனால் அந்த மாதிரி கஷேத்திரங்கள மாதிரி எல்லாம் இல்லை காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடியது. ஏன் தெரியுமா இது முக்கியம்? வைகுண்டேது யதாவாசோ யதைவ க்ஷீரசாகரே ததா சத்யவிரத க்ஷேத்ரே நிவாசஸ்தே பவேதிஹ. எப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு எப்போதும் விளங்குகிறானோ, எப்படி க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல பெருமாள் எப்போதும் இருக்கிறானோ,
அதுபோலவே காஞ்சிபுரத்திலே கூட எம்பெருமான் நித்திய சாநித்தியத்தோடே எப்பயும் இருக்கான் அப்படின்னு சாதிக்கிறது புராணம். அது எப்படி? அதுக்கு காரணம் சொல்றார். அஸ்வமேத யஜ்வாவான சதுர்முகன் அபியர்த்திக்க தேவதிர்யங் மனுஷ்யானாம் பிரவீமிதே என்று தான் அருளி செய்தபடியே வேகவதி உத்தரே தீரே அத்தியாவி பரிதிருஷ்யத்தே என்னும்படி சகல மனுஜனயன விஷயங்கதனாய் நித்தியவாசம் பண்ணுகை. எப்படியானா வைகுண்டத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறானோ, எப்படியானா திருப்பார்க்கடலிலே நித்தியவாசம் பண்ணுகிறானோ, அதுபோல இந்த சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலேயும் எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும்படியாக நித்தியவாசம் பண்ணுகிறான். அது இன்னொரு ஏற்றம். ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் இருக்கிறான், எல்லோரும் அங்கு போக முடியாது, போய் சேவிக்க முடியாது. திருப்பார்க்கடலுக்கும் எல்லோரும் போய்விட முடியாது, போய் பெருமாளை சேவிச்சிட முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நல்லவனோ கெட்டவனோ பாவியோ புண்ணியவானோ மகானோ மகாத்மாவோ யார் வேண்டுமானாலும் இந்த எம்பெருமானை வந்து சேவிக்கும்படியா, எல்லோர் கண்களுக்கும் விஷயமாகும்படியாக திருவேங்கடமலை மீது நின்று சேவை சாதிக்கும்படியாக இங்கவும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அப்படின்றது ஒரு விசேஷம். அது எப்படி வந்தான்னா, அஸ்வமேத யஜ்வாவான சதுர்முகன் அபியர்த்திக்க, அஸ்வமேத யாகம் பண்ணினான் பிரம்மா. பெருமாள் அப்படி புண்ணிய கோட்டி விமானத்தோட கூட அந்த யாக குண்டத்திலிருந்து அவதரித்தார். பிரம்மாவானவன் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறான். அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பிரார்த்திக்கிறான். பிரம்மாவுக்கு பெருமாள் அனுகிரகிச்சுட்டார். சாஸ்திரம் சொன்னபடி பல காலங்கள் தேவப்பெருமாளை ஆராதனம் பண்ணி கொண்டு பிரம்மா அந்த ஊர்ல நித்தியவாசம் பண்ணிட்டு வரார். தன்னுடைய ஊரான சத்தியோகத்துக்கு புறட்டு போனோன்னு வரைச்சு பெருமாளிடத்திலே விடை பெற்று கொண்டு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் பிரம்மா. அடியேனுக்காக அர்ச்சாவதாரமாக இந்த யாகத்திலே இருந்து ஆவிர்பவித்த தேவரீர், காலா காலத்துக்கும் எல்லோரும் தேவரீரை சேவித்து அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளும்படியாக, அவளுக்கு மோட்சம் தரும்படியாக இங்கே எழுந்தருள் இருக்க வேணும். தேவ திரியங் மனுஷ்யானாம் பிரவீமித்தே, தேவர்கள் என்ன, ஜந்துக்கள் என்ன, மனுஷியர்கள் என்ன, இப்படி எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும்படியா எல்லோருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பதற்காகவே இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் போலே தேவரீர் இங்கு என்றும் சத்தியமாக நிலை கொண்டு எழுந்தருளி இருக்க வேணும்னு பிரார்த்தித்தான். அபியர்த்தனம் அப்படின்னா பிரார்த்திக்கிறது, வேண்டுவதுன்னு அர்த்தம். வேண்டிக் கொண்டான். பெரும்பாலும் சரி அப்படியே ஆறுதுன்னு இன்னைக்கும் கூட நமக்காக அர்ச்சாவதாரமா இருந்துட்டு அங்க அனுகிரகம் பண்றார். அப்படின்றதுதான் மற்ற கஷேத்திரங்களை காட்டிலும் இதுக்கு விசேஷம். இங்கே பொதுவா நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதுக்கு முன்னாலே சொன்னதான அயோத்தியா மதுரா துவாரகா அங்கெல்லாம் கூட தான் பெருமாள் அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கார். காஞ்சிபுரத்துல மட்டும்தான் பெருமாள் அப்படி எழுந்தருளி இருக்காரா? இப்பவும் அயோத்தியால போய் ராமனை சேவிக்கிறோம், துவாரகையில போய் துவாரகாதீசனை எல்லாம் சேவிக்கிறோமே, மதுரையார் மன்னனை எல்லாம் போய் சேவிச்சுட்டு வருவோமே. அப்படின்னா அங்கே எம்பெருமான் அவதாரம் பண்ணி திவ்ய சிரேஷ்டிதங்கள் எல்லாம் பண்ணி வைகுண்டத்துக்கு எழுந்தருளினான். அதன் பின்னாலே எம்பெருமானுடைய அவதார ஸ்தலம் என்கிற ஒரு கௌரவம் தோற்ற எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்கள் அங்கே கோவில் கட்டினா, எம்பெருமான பிரதிஷ்டை பண்ணினா, அதை ஆழ்வார்கள் மங்களாதாசனம் பண்ணினா, ஆச்சாரியர்கள் எல்லாம் மங்களாதாசனம் பண்ணினா. இப்ப நாம போய் திவ்யதேசம்னு சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய தேவப்பெருமாள் இருக்காரு, அவர் தன்னுடையதான விமானத்தோட கூட பிரம்மாவினுடைய யாகவேதியிலிருந்து அவதரித்தவர். தேவப்பெருமாளை இவர் செதுக்கினா அவர் பண்ணா அப்படின்னு இல்லை. பெருமாளே யாகவேதியிலிருந்து ஸ்வயம்புவாக அவதரித்தவன். ஆகையினாலே பிரம்மா இங்க என்ன நினைச்சுண்டி யாகம் பண்ணினான், பெருமாள் வரணும் அப்படின்னா எப்படி வரணும், அர்ச்சாவதாரமா வரணும். அர்ச்சாவதாரத்திலே பெருமாளை சேவிக்க வேணும்னு தான் வந்தான். அதனால அர்ச்சாவதாரமாவே புண்ணிய கோட்டி விமானத்தோடேயே புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதுன்னு சுவாமி வர்ணித்தது போல விமானத்தோட கூட அர்ச்சாவதாரமாகவே விக்கிரக ரூபியாகவே ஆவிர்பவித்த பெருமாளிவன். இந்த அர்ச்சாவதாரம் அப்படின்றது எதை காட்டுறது? விபவாவதாரம் அப்படின்னா வரும் சில காலம் இருக்கும், புறப்பட்டு போயிடும். அதனுடைய கால வரையறை அவ்வளவுதான். ஆனால் அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது எத்தனை பெருமாளை சேவிக்கிறோம். இவர் ரொம்ப பழைய பெருமாளாம், இவர் திருவேங்கடமுடையானுக்கு முன்னால பெருமாளாம், இவர் பெரிய ஸ்ரீரங்கநாதன் பெரிய கோவில் பெருமாளுக்கு முன்னால பெருமாளாம், இவருக்கு முன்னால இந்த க்ஷேத்திரமா, அவர் அவரை விட பழைய பெருமாளாம், இவர் கிருத்தயுகத்திலேயே வந்த பெருமாளாம் அப்படின்னு எத்தனை ஸ்தல புராணங்கள் கேள்விப்படுறோம். அந்த மாதிரி கால நிர்ணயம் பண்ணக்கூடியதான அளவுக்கு எத்தனையோ யுகங்களாக இருக்கக்கூடிய பெருமாள்கள், கல்பங்களாக இருக்கக்கூடிய பெருமாள்கள், அர்ச்சாமூர்த்திகள் எல்லாம்.
அதனாலதான் ஆழ்வார் இவாளை எல்லாம் மங்களாசாசனம் பண்றச்ச பொதுவா ஒரு பெயர் சொன்னார், பின்னானார் வணங்கும் சோதி. ராமனால யார் பயனடைஞ்சா? ராமாவதாரத்திலே ராமனை சேவிச்சவா ஆசிரியிச்சவா பயனடைஞ்சா. கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனை யார் அங்க சேவித்தாலோ, யார் கண்ணனுடைய தரிசனம் பெற்றார்களோ, யார் கண்ணனுடைய திருவடிகளை ஆசிரியிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றார்களோ அவா கிடைத்தேறினார்கள். நமக்கெல்லாம் விபவாவதாரங்களினாலே என்ன பலன்? சுவாமி தேசிகன் மதுர கவியாழ்வார் விஷயமாக பாசுரம் பண்ணின போது, அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாலே கொண்டு துன்பற்ற அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் நடந்துருக்கிற காலம் அது. கண்ணன் அங்கே எழுந்தருளி இருக்கிறான். அந்த காலத்திலேயே இருந்தவர் மதுர கவியாழ்வார். இவர் நினைச்சிருந்தாரானா கண்ணனை போய் ஆசிரியித்து அவனாலேயே மோட்சம் போயிருக்கலாம். அப்படி ஆயன் நிற்க அவன் இருக்கிற போதே ஆச்சாரியனை அடைந்து ஆச்சாரியன் மூலமாக மோட்சம் போவதே தொல்வழி, பிராச்சீனமான மார்க்கம், எல்லோருக்கும் முடிந்த உத்தமமான ஒரு மார்க்கம் அப்படின்னு எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வாரை ஆசிரியத்தவர் மதுர கவிகள்னு சுவாமி தேசிகன் பாசுரம் விட்டாரு. அப்படி உத்தமமா எல்லோராலும் ஆசிரியிக்கும்படியாக இருக்கக்கூடியது அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது. வந்தாம் போனா அப்படின்ற கால வரையறையே கிடையாது. இந்த 7 க்ஷேத்திரங்கள்ல மற்ற 6 க்ஷேத்திரங்கள்லாம் வந்தாம் போனா அப்படின்னு கால வரையறை உண்டு. பின்னாலே பக்தர்கள் நினைவாக எழுப்பப்பட்ட தேவாலயங்கள் தான் கோவில்னு நாம சொல்லிட்டு இருக்கோம், சேவிக்கிறோம். அங்க பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார், பூரண சாநித்தியத்தோடு இருக்கார், அனுபவம் தரார் அப்படின்றதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் வரச்சையே லாங் டேர்ம் பிளான் சொல்ற மாதிரி தீர்க்க தரிசனத்தோட எழுந்தருளின பெருமாள், அர்ச்சாவதாரமா எழுந்தருளின பெருமாள் இந்த தேவ பெருமாள் அப்படின்றதுதான் இந்த முக்கியமாம் கட்சி அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். அதுபோக மகாகவி காளிதாசன் தன்னுடைய காவியத்திலே எதெல்லாம் உத்தமமான விஷயங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணினோம். அதிலே எதெல்லாம் உத்தமம்னு சொல்லிட்டு வரச்ச, புஷ்பேஷு ஜாதி, புருஷேஷு விஷ்ணு, நதீஷு கங்கா, நகரேஷு காஞ்சி அப்படின்னு எல்லாம் அடிக்கிட்டு போறான் பட்டியல். புஷ்பங்கள்ல வசந்த புஷ்பம், நல்ல குசுமமா வாசனையா இருக்கக்கூடிய சுகுமாரமான புஷ்பம், எல்லோரும் மயங்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய புஷ்பம் ஜாதி புஷ்பம். ஒரு 4 புஷ்பத்தை எடுத்து தலையில சொருகின்றாலும் கூட அப்படியே மணக்கிறது. பெருமாளுக்கு ஜாதி புஷ்பத்தை சமர்ப்பித்தா ரொம்ப சோபையோட ரொம்ப மனோகரத்தோட கூட பெருமாள் சன்னதி அமைகிறது அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அதனால புஷ்பங்கள்ல வசந்த புஷ்பம் அப்படின்னா ஜாதி புஷ்பம். புருஷேஷு விஷ்ணுஹு, புருஷால்ல உயர்ந்தவன் யாரு, தேவதைகள்ல உயர்ந்தவன் யாரு அப்படின்னா தேவதானாம் விஷ்ணுர் பரமஹா அப்படின்னு எல்லார காட்டிலும் வசந்தவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். நதீஷு கங்கா, எல்லா நதிகளிலும் வசந்த நதி எது அப்படின்னா எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்ற பெருமையினாலே எல்லோருடைய சம்சாரத்தையும் போக்குவதனாலே கங்கை உயர்ந்தது. அந்த மாதிரி நகரங்களிலே எது உயர்ந்ததுன்னு பார்த்தா காஞ்சி நகரம் உயர்ந்தது அப்படின்னு காளிதாசன் சொல்றான். எதனால அப்படின்னா, பிரம்மா இங்க வரச்ச இது ஒரு க்ஷேத்திரமா ஒரு வனமா இருந்தது, சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பெயர் அதற்கு. அங்கே யாகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்க யாக வேதிய சமைப்பதற்காக விஸ்வகர்மாவை கூட்டு யாக வேதிய சமைக்கணும் அப்படின்னு பிரம்மா ஒரு ஆர்டர் போட்டார். அதுக்கேற்ற மாதிரி விஸ்வகர்மா வந்து யாக குண்டம் எல்லாம் நிர்மாணம் பண்ணி கொடுத்தான். யாகம் நடந்தது. அப்புறம் பெருமாள் ஆவிர்பவித்தார். பெருமாளுக்கு மண்டபம், விமானம், கோபுரம், திருமதில், திருக்கோயில் இதெல்லாம் கட்டணும். பெருமாளுக்கு உற்சவங்கள் நடக்கும்படியா வீதிகளை எல்லாம் சமைக்க வேணும். வீதிகள் இருந்தா மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் அப்படின்னு எல்லோரும் வாழ்வதற்கான நகரம் சமைக்கப்பட வேணும். அதனால காஞ்சி நகரம் அப்படின்னு ஒரு நகரத்தை நீ நிர்மாணம் பண்ண வேணும்னு பிரம்மாவானவன் விஸ்வகர்மாவுக்கு கட்டளையிட்டு பிரம்மாவினுடைய நிர்மாணத்தின் பெயரிலே, பிரம்மாவினுடைய நியமனத்தின் பெயரிலே விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணினதாக இருக்கக்கூடியது காஞ்சி நகரம். அதனால நகரேஷு காஞ்சி, நகரங்களிலே உயர்ந்தது காஞ்சி நகரம். தபஸ் சித்தி க்ஷேத்திரம் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்றது உண்டு. எங்கு போனா தபஸ் ரொம்ப சீக்கிரம் பலிக்கும் அப்படின்னு கல்பசூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எங்கு ஸ்டைலம்னு சொல்லக்கூடிய மலை இருக்கிறதோ, எங்கு நதி இருக்கிறதோ, எங்கு பெருமாள் இருக்கானோ அந்த இடத்துல போனா தபஸ் சீக்கிரம் சித்தியாகுமா. ஒரு இடத்திலேயே நதியும் இருக்கணும், மலையும் இருக்கணும், பெருமாளும் இருக்கணும் அப்படின்னா அங்க தபஸ் சீக்கிரம் பலிக்குமா.
காஞ்சிபுரத்துல பிரம்மா யாகம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எத்தனையோ திவதேச பெருமாள்கள்லாம் அவதாரம் பண்ணினான்னு பார்த்துருக்கோம், நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதனால காஞ்சிபுரத்துல பெருமாள் இருக்கார். சாப விமோச்சனத்துக்காக என்னைக்காவது பெருமாள் வந்து நம்ம மேல நிந்தாரானா நம்மளுடைய சாபமானது நிவர்த்தியாகும் அப்படின்னு ஐராவதம் ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய யானையா மலையா மாறி படுத்துன்னு இருக்கு. அப்ப மலையும் உண்டு, வேகவத்தின்னு சொல்லக்கூடிய நதியும் உண்டு. அந்த வேகவதிக்கு முந்திய நதியான விருத்தக்ஷீர நதின்னு சொல்லக்கூடிய பாலாறும் ஓடுகிறது காஞ்சிபுரத்திலே. பாலாறு வேகவதி ஆறுன்னு 2 ஆறு ஓடுறது காஞ்சிபுரத்திலே. இப்படி தபசித்திக்கு லட்சணமாக சொல்லப்பட்ட மலை என்ன, நதி என்ன, பெருமாள் என்ன, மூணும் சேர்ந்து இருக்கிறபடினால இந்த க்ஷேத்திரம் உசந்ததுன்னு பிரம்மா தேர்ந்தெடுத்தான் இதை. ஆகையினாலே இப்படி பலவிதமான ஏற்றங்களினாலே நகரேஷு காஞ்சி, நகரங்களிலே காஞ்சி நகரம் உத்தமமானது அப்படின்னு காளிதாசன் தெரிவித்தான். அதுபோக தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழியும் உண்டு. எத்தனையோ மகான்கள் சான்றோர்கள் இந்த தொண்டை நாட்டிலே அவதாரம் பண்ணினவர்கள், குறிப்பா தொண்டை நாட்டுக்கு திலகமாக திகழக்கூடிய காஞ்சிபுரத்திலே அவதாரம் பண்ணினவர்கள். இந்த தொண்டை நாட்டையே காஞ்சிபுரத்திற்கு திலகம் போல இருக்கக்கூடியதுன்னுவா. பொதுவா பூமி தேவின்னு பூமி பிராட்டின்னு சொல்லக்கூடிய பூதேவியை ஒரு பெண்ணாக ஒரு ஸ்திரீயாக ரூபகம் பண்றோம். பூமி பிராட்டி அப்படின்னா நம்முடைய தாய், அவள் ஒரு பெண் அப்படின்னு ரூபகம் பண்றோம். ஒரு பெண் அப்படின்னா அவளுக்கு வந்து நிறைய அலங்காரங்கள் உண்டோ இல்லையோ, கையில வலை போட்டுக்கிறா, காதுல தோடு போட்டுக்கிறா, காலில் கொலுசு போட்டுக்கிறா, இந்த மாதிரி நிறைய அலங்காரங்கள் உண்டு. எத்தனைதான் விசேஷமான பட்டுப்புடவை உடுத்திண்டு எல்லா திருவாபரணங்களையும் சாத்திண்டாலும் கூட நெத்தியில மட்டும் திலகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் பார்ப்பதற்கு எப்படி இருப்பாள்? ஒரு பூரணத்துவம் இருக்காதோ இல்லையோ. நெத்தியில திலகம் இட்டுண்டாதான் பூரணத்துவம் பெறுகிறது ஒரு ஸ்திரீக்கு. அது அழகு அவளுக்கு. ஒரு நெற்றிக்குரியோ ஒரு திருவஞ்சை சூர்ணமோ ஏதோ நெற்றிக்கு இட்டு கொண்டால் பார்க்கறச்ச ஆச்சரியமான ஒரு பூர்த்தி ஏற்படுறது, அந்த பொண்ணுக்கு லட்சண பூர்த்தி ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த தொண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய பெண் இருக்கிறாள, அவளுக்கு திலகம் போலே திகழக்கூடியது காஞ்சியாம். அப்ப இந்த காஞ்சி மண்டலம் மட்டும் இல்லைன்னா திலகம் இல்லாத ஸ்திரீ போல பொலிவிழந்து காணப்படும் தொண்டை மண்டலம் அப்படின்னு அர்த்தம் அதற்கு. அதனுடைய ஆச்சரியமான ஒரு பெருமையை உணர்ந்த சுவாமி தேசிகன் தன்னுடைய மெய்விரத ஆன்மீகத்திலே மண்மகளார்க்கு அலங்காரம் என்ன மண்ணு மதில் கட்சி நகர் அப்படின்னு சாதிக்கிறார். மண்மகளார்க்கு அலங்காரம், இவாளாவது தொண்டை நாட்டுக்குத்தான் திலகம் அப்படின்னு சொன்னா, சுவாமி மண்மகளார் அப்படின்னு ஒட்டுமொத்த பூமி தேவிக்கும் அலங்காரமாக திகழக்கூடியது காஞ்சிபுரம்னு சாதிக்கிறார். அப்படின்னா மூபாதேவின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்திரீ, அவள் அப்படி பறந்து விரிந்து படுத்துக் கொண்டிருக்கிறாள். அதுதான் இந்த பூமி பூமண்டலம்னு சொல்றோம். அவளுடைய நெற்றி திலகமாக அவளுக்கு அலங்கார உயிர் நாடியை தரக்கூடியது காஞ்சிபுரம் அப்படின்னு வர்ணிக்கிறார் சுவாமி. மண்ணு மதில் கட்சி நகர், நிலையான காஞ்சி, பல யுகங்களாக இருக்கக்கூடியதான காஞ்சி. மதில் கட்சி, பெரிய மதில் சுவர்களாலே சூழப்பட்ட மதில் கட்சி என்ற ஆழ்வார்களாலே மதிலினுடைய பெருமையை கருதி மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான காஞ்சி. களிலேந்த நெடுமதில் சூழ் கட்சிமேய களிரே என்றும் திருமங்கையாழ்வார். மதில் காஞ்சின்னு சொன்னா போறோமோ இல்லையோ, மதில்னு கூட ஏன் சொல்லணும்? ஒரு ஊருன்னு இருந்தா மதில்னு இருக்குமோ இல்லையோ, அது என்ன மதில் காஞ்சின்னு சொல்றது? ஒரு பில்டிங் அப்படின்னு இருந்தா காம்பவுண்ட் வால் இருக்கும், காம்பவுண்ட் வால் பில்டிங் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா மதில் சுவர் எங்கும் இந்த மாதிரி விசேஷமா கிடையாது. சில ஊர்கள்ல மட்டும்தான் ஆழ்வார்கள் மதில் அப்படின்ற வார்த்தையை ஊர் பெயருக்கு முன்னால பயன்படுத்துறா. மதில் திருவள்ளரை நின்றானே, திருவள்ளரையில போய் சேவிங்கோ. மதிலினுடைய பெருமை ஆழ்வார் ஊர் பெயருக்கு முன்னால ஏன் மதில் சேர்த்துண்டாருன்றது இன்னைக்கு புரியும். அதுவும் மதில வெளியில இருந்து சேவிக்கிறத விட கோவிலுக்கு உள்ளே இருந்து சேவிக்கணும். அதனோட உயரம், அதனுடைய ஆச்சரியம் அப்படியே அண்ணாந்து பார்த்து நிற்போம். அத்தனை பெரிய மதில் அது. அந்த மாதிரி மதில் திருவரங்கத்தானே அப்படின்றார். அந்த மாதிரி மதில் கட்சி, தேவ பெருமாளுடைய மதிலினுடைய பிரம்மாண்டத்தை சேவிக்கணும்னா எங்க இருந்து சேவிக்கணும் தெரியுமா? தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்காக மலைக்கு போறோம், படி ஏறி போறோம். தன்வந்திரி பெருமாளை சேவிச்சுட்டு தன்வந்திரி பெருமாள் சன்னதியில இருந்து 10 படி ஏறி மலை ஏறி போறோம். மலை ஏறிய உடனே நாம் என்ன பண்ணுவோம்? வழக்கமா ரைட் சைட்ல அப்படி திரும்பி போனோமா நடாதூரம்மாள் காலக்ஷேப கோஷ்டி இருக்கும், அங்க போய் விழுந்து சேவிப்போம். அங்க சேவிச்சுட்டு திரும்பி ரிவர்ஸ்ல வந்தோமானா அப்படி லெப்ட்ல போனா தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம். அப்படி போறதுக்கு முன்னாலே மலை படி ஏறி மலைக்கு சேர்ந்தா எடுத்தோம்னா நமக்கு இடது பக்கத்திலே ஜன்னல் இருக்கும்.
அந்த ஜன்னல்ல பார்த்தோமானா இந்த மதில் கட்சின்னு ஆழ்வார் விசேஷமா ஏன் பாடினார்ன்றது அப்ப புரியும். எத்தனை பிரம்மாண்டமான மதில்னு தெரியும், மொத்தம் எத்தனை காம்பவுண்ட் இருக்கு, எத்தனை பிராகாரங்கள் உண்டு, அதுல எந்தெந்த மதில் சுவர் எத்தனை பெருசு, மெயின் ரோட்ல நாம பார்க்கக்கூடிய சாதாரணமா இருக்கக்கூடிய மதில் சுவரனுடைய உயரம் எவ்வளவுன்றதெல்லாம் அங்க இருந்து பார்க்கிற போதுதான் விசேஷமா தெரியும் நமக்கு. அதனால ஒரு அடியவரும் அங்க போனா அதை சேவிக்க வேண்டியது. அதனால ஆழ்வார் விசேஷித்து சொன்ன போல சுவாமி தேசிகனும் கூட மதில் கட்சி அப்படின்னுட்டு அந்த பெருமையையும் இங்க சேர்த்துக்கிறார். இங்க மண்மகளார்க்கு அலங்காரம் என்ன மண்ணு மதில் கட்சி அப்படின்னா என்ன, அன்னைக்கு மட்டும் காஞ்சிபுரமானது மண்மகளார்க்கு அலங்காரமா இருக்கல, என்னைக்கும் அலங்காரமாக திகழக்கூடியது, அப்படி ஒரு ஏற்றத்தை உடையது. ஏன்னா தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவதேசமோ இல்லையோ, இப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தை தான் சுவாமி தேசிகன் தொண்டை மண்டல வேதியர் வாழவே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணினர். இந்த தொண்டை மண்டலத்திலே இருக்கக்கூடிய வேதியர்கள், வேதமோதக்கூடிய அந்தணர்கள் வாழ்க வேண்டும், அவளுடைய வேதத்தை கேட்டு எம்பெருமான் இங்கே மகிழ்ந்திருக்கிறான், அந்த வேத சப்தமானது நடமாடுவதனாலே எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய அமங்கலங்கள் ஒழிக்கப்பட்டு எல்லா லோகங்களும் க்ஷேமமாக வாழ்கிறது. அதனால வேத ஓசையானது வேத சப்தமானது லோகத்திலே என்றும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் சம்ருத்தியாக இருந்து வேதம் செழிக்கக்கூடிய பூமின்னு பார்த்தா இந்த காஞ்சிபுரம். அதனால் அவர்கள்லாம் வாழ வேணும், தொண்டை மண்டல வேதியர் வாழவேன்னு சுவாமி வாழையெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினர். அப்படி பல ஏற்றங்கள் இந்த காஞ்சிபுரத்திற்கு சொல்லிக் கொண்டே போகலாம். புஷ்ப தியாக போக மண்டபங்கள் அப்படின்னு எல்லாம் பாக்குறச்ச இது தியாக மண்டபம் அப்படின்னு பலரை தியாகம் பண்ணின பெருமாள் தியாகராஜன் இந்த தேவ பெருமாள்னு பார்த்தோம். சம்பிரதாயத்துல 4 எம்பெருமான்கள் 4 க்ஷேத்திரங்கள் முக்கியமா சொல்றோம். கோயில் திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம் என்பதாக 4 க்ஷேத்திரங்கள், ஸ்ரீரங்கநாதன் திருவேங்கடமுடையான் தேவப்பெருமாள் சம்பத்குமாரன் என்பதாக 4 எம்பெருமான்கள். அந்த 4 எம்பெருமான்களையும் தினம் நினைச்சுக்கிறோம், தினம் சொல்லிட்டு இருக்கோம். சந்தியாவந்தனம் பண்ணாவிட்டு ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம் என்பதாக இந்த 4 எம்பெருமான்களையும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் தினமும் ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறோமே நன்றியோடு கூட. அப்படி சம்பிரதாயத்திற்கு 4 தூண்கள் போல இருந்து சம்பிரதாயத்தை காக்கக்கூடிய எம்பெருமான்கள், சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்த காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான்களை வாழலாம். அதிலே ஸ்ரீ ஹஸ்திசைல சிகர உஜ்வல பாரிஜாத்தம், ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலையின் மீது பிரகாசிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடியதான வரம் ததாதி இதி வரதகான்னு யார் எந்த வரங்களை கேட்டாலும் வேண்டும் வரமெல்லாம் தரக்கூடிய கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் என்கிற பெயருக்கேற்ப பாரிஜாத மரம் போலே யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் திகழக்கூடிய மலை அப்படின்னு அந்த ஸ்லோகமும் இந்த எம்பெருமானையும் இந்த க்ஷேத்திரத்தையும் வர்ணிக்கிறது. சம்பிரதாயத்திற்கு 2 கண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்னு ஸ்ரீரங்கம், இன்னொன்னு காஞ்சிபுரம்னு சொல்லலாம். இந்த 2 இடங்கள்ல இருந்து சம்பிரதாய பிரவர்த்தனம் நடந்திருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலிருந்து எத்தனையோ ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணினா, அந்த மாதிரி காஞ்சிபுரத்திலிருந்தும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரவர்த்தனம் பண்ணி இருக்கிறார்கள்னு பாக்குறோம். ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தார் என்ன, சுவாமி ராமானுஜர் என்ன, இவெல்லாம் பல காலங்கள் ஸ்ரீரங்கத்திலே இருந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு வந்தா. அதனால எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் எந்தெந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களோ காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு ராமானுஜர் ஆசிரியக்க வேணும் என்று ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்தா. அப்படியே ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சம்ருத்தி அதிகமா போயிடுது ராமானுஜர் காலத்துல. ராமானுஜருடைய சிஷ்யர்கள், அவரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணியவர்கள், அவராலே நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள், அவளுடைய பேரெல்லாம் எடுத்து சேவிங்க. ஒருத்தரும் ஒரு ஊர்ல இருந்து வந்தவா. சேட்டலூர் செண்டலங்காரர் அப்படின்னு ஒரு சுவாமி சேட்டலூர்ன்ற ஊர்ல இருந்து வந்தவர். வங்கிபுரத்து ஆச்சான்னு ஒரு சுவாமி வங்கிபுரம்ன்ற ஊர்ல இருந்து வந்தவர். அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து மருதனூர் ஆச்சான், மருதனூர் நம்பி, தொண்டனூர் நம்பி இப்படின்னு எத்தனையோ ஊரை சேர்ந்த பெரியவாள்லாம் ஸ்ரீரங்கத்துல இருந்தா. எங்கெங்க இருக்கிறவாளோ எதுக்கு ஸ்ரீரங்கம் வந்தா? அங்கே ராமானுஜர் ஜெகதாச்சாரியராக எழுந்தருள் இருந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்றார். அவரை ஆசிரியிச்சு அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணி சம்பிரதாயத்திலே சத்தை பெற வேணும் என்பதற்காக எங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ கூட்டமும்
ஸ்ரீரங்கத்தை தேடி ஓடியது, அங்கே வாழ்ந்தது பல காலம். அந்த மாதிரி இந்த காஞ்சிபுரத்திலே சுவாமி நடாதூரம்மாள் ஜெகதாச்சாரியராக எழுந்தருளியிருந்து ஸ்ரீபாஷ்யம் முதலான காலக்ஷேபங்களை எல்லாம் சொல்லி ஸ்ரீரங்கத்தை போலவே இந்த க்ஷேத்திரத்தையும் உபய வேதாந்த பிரவர்த்தக ஸ்தலமாக மாற்றின பெருமை நடாதூரம்மாளுக்கு உண்டு. இந்த ஊரை சேர்ந்தவரான, இந்த ஊரிலேயே அவதாரம் பண்ணினவரான நடாதூரம்மாள் வழக்கமா எல்லோரும் பண்றது போல தன்னுடைய திருத்தகப்பனார் இடத்திலே காலக்ஷேபம் தொடங்குகிற போது ஒரு விசேஷமான சந்தேகம் கேட்க, முதல் நாள் காலக்ஷேபத்திலேயே இப்படி ஒரு சந்தேகத்தை கேட்கக்கூடிய இந்த குழந்தை மகா ஞானவானாக இருக்கக்கூடிய குழந்தைன்னு திருத்தகப்பனார் திருவுள்ளம் பற்றி, நீ ராமானுஜரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணிய அந்த பரம்பரையிலே விடாமல் காலக்ஷேபம் பண்ண வேணும், உன் மூலமாக சம்பிரதாயம் உத்தாரணம் பண்ணப்பட வேணும் அப்படின்ற திருவுள்ளத்தோட கூட ராமானுஜரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணிய திருக்குறுகை பிரான் பிள்ளானிடத்திலே காலக்ஷேபம் பண்ணிய எங்களாழ்வானிடத்திலே போய் நீ காலக்ஷேபம் பண்ணி விட்டுவான்னு திருவள்ளரை அனுப்பினர். தேவராஜாச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுவாமி நடாதூரம்மாளுடைய திருத்தகப்பனார். அம்மாள் சின்ன வயசுல திருவள்ளரைக்கு போய் அவருடைய புத்திரனாக இருந்து கொண்டு அவருடைய சிஷ்யனாகவும் இருந்து கொண்டு காலக்ஷேபம் பண்ணி கொண்டு வந்து அவர் பரமபதிக்கிற வரைக்கும் அவர் கூடையே இருந்து அவர் பரமபதிச்சா விட்டு ஒரு புள்ளையா இருந்து அவருடைய கைங்கரியங்களை எல்லாம் நல்லபடியா நிறைவேற்றிட்டு காஞ்சிபுரத்திற்கு வந்து இந்த தேவப்பெருமாள் சன்னதியிலே மலை பிராகாரத்திலே பெருமாளுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடியதான அந்த கூடத்திலேதான் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்களை தினமும் சாதித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு தெரிகிறது. இன்னைக்கும் அங்க போனோமானா உத்தரத்துல ரூஃப்ல அப்படி நடாதுரம்மாள் காலக்ஷேபம் சொல்றது மாதிரியும், முக்கியமான சிஷ்யர்கள் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர், வடக்கு திருவேதி பிள்ளை, அப்பில்லாரிவாள்லாம் காலக்ஷேபம் கேட்கறது மாதிரியும், அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு ஒரு சின்ன குழந்தை சுவாமி தேசிகன் போய் நிக்கிற மாதிரியும் விசேஷமா அந்த வைபவங்களை எல்லாம் ஓவியம் தீட்டி வச்சிருக்கா. அப்படி அண்ணாந்து பார்த்தோமானா ரூஃப்ல தெரியறது. இதெல்லாம் ஒரு தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவரும் அங்க போய் விழுந்து சேவிக்காம வர்றது கிடையாது. முதல்ல அங்க போய் அம்மாள் காலக்ஷேப கோஷ்டியை தண்டன் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு அங்க போய் சேவிச்சுட்டு அதன் பிறகுதான் தேவ பெருமாளை சேவிக்கிறதே வழக்கம். அப்படி ஸ்ரீரங்கத்தை போலே உபய வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி சம்பிரதாயத்தை பல படிகளாலே வளர்த்த க்ஷேத்திரம் இந்த காஞ்சி. ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அவர் பாடினதுதான் முதல் திவ்ய பிரபந்தம், முதல் திருவந்தாதி. அப்படி ஆழ்வார்கள் சம்பிரதாயத்திற்கும் ஆழ்வார்கள் பரம்பரைக்கும் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய அருளி செயலுக்கும் வெத போட்ட திவ்யதேசம் இது. உற்சவம் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது தேவ பெருமாளுடைய பிரம்மோற்சவம் தான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கமாகட்டும் திருமலையாகட்டும் தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தை போல கூட்டம், தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தை போன்ற வைபவங்கள் வேறு எந்த க்ஷேத்திரத்திலும் கிடையாதுன்றதை எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிலும் விசேஷமா வையம் போற்றும் வைசாகோற்சவம் அப்படின்னு உலகமே கொண்டாடக்கூடிய உற்சவம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவா. அப்பேற்பட்டதான பிரம்மோற்சவம், அந்த பிரம்மோற்சவம் நடப்பது இந்த எம்பெருமானுக்குத்தான் அப்படின்றது இன்னொரு ஏற்றம். அதிலும் கருட சேவை அப்படின்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது தேவப்பெருமாளுடைய வைகாசி கருட சேவைதான். என்னதான் திருவேங்கடமுடையானுக்கு மாசத்துக்கு ஒரு கருட சேவை வீதமா வருஷத்துக்கு 12 கருட சேவைகளுக்கு மேல நடந்தாலும், எல்லா திவதேசங்களிலும் உற்சவங்கள் நடந்தாலும் கருட சேவை நடந்தாலும், ரொம்ப பிரசித்தமா கருட சேவை அப்படின்னா லட்சக்கணக்கில் ஜனங்கள் குவிவது எங்கன்னா இந்த காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் உற்சவத்திற்குத்தான். அதுபோல சம்பிரதாய பிரவச்சனம் என்ன, உற்சவங்கள் என்ன, நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த 4 பெருமாள் சொல்றோமே, இதுல நித்தியோத்சவம் கண்டருளக்கூடிய பெருமாள் யாருன்னா திருவேங்கடமுடையான். நித்தியம் புறப்பாடு, ஒரு நாள் தவறாம புறப்பாடு. பெருமாள் கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில வராத நாளே கிடையாது. 365 நாள உற்சவம் தான். அவருக்கு அடுத்தபடி நிறைய உற்சவங்கள் கண்டருளக்கூடிய பெருமாள் அப்படின்னா நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன். அவ 2 பேருக்கு அடுத்தபடியா 3ஆவதா நிறைய உற்சவங்கள் கண்டருளக்கூடிய பெருமாள் அப்படின்னு பார்த்தா இந்த தேவ பெருமாள் தான். அதுல யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தேவ பெருமாளுக்கு மட்டும் உண்டு. என்னன்னா, உபய வேத பாராயண கோஷ்டியும் இங்கே இருப்பது போல எங்கும் கிடையாது. முன்னால அருளிச்செயல் கோஷ்டின்னு சொல்லக்கூடிய பிரபந்த கோஷ்டியோ, பின்னாலே வேத பாராயண கோஷ்டியோ இங்க இருப்பது போன்ற சமிருத்தி எங்கும் கிடையாது.
சாதாரணமா ஒரு வெள்ளிக்கிழமை புறப்பாட்டுக்கு பார்த்தாலே முன்னால ஒரு 150 திருநாமங்கள், பின்னால ஒரு 100 திருநாமங்கள் அப்படின்னு அப்படி கோஷ்டி பரிமளிக்கும் கலகட்டும். எந்த வேலையிலே சுவாமி தேசிகன் தொண்டமண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு மங்களாசாசனம் பண்ணினாரோ, சுவாமியினுடைய வாய் முகூர்த்தம் வாழையடி வாழையாக இத்தனை வருஷங்கள் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் அங்கே உபய வேத சம்ருத்திக்கும் ஒரு பஞ்சம் இல்லாமல் தேவப்பெருமாள் அதை கண்டுகளிக்கிறான், அனுபவிக்கிறான், திருச்செவி சாற்றுகிறான் அப்படின்னா அது சுவாமியினுடைய மங்களாசாசன பலம். அது இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போலாம் காஞ்சிபுரத்தை பத்தி, தேவப்பெருமாளை பத்தி. திருமங்கையாழ்வார் எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணினார் எம்பெருமானுக்கு. அதை விட உசத்தியா எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு நிறைய ததியாராதனங்கள் எல்லாம் பண்ணினார். அப்படி ததியாராதனை பண்ணி 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 அவரிடத்திலே இருந்த செல்வம் மொத்தம் காலியா எடுத்து அரண்மனை கஜானாவில இருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் ததியாராணத்திலே வாரி இறைத்தார். கஜானாவும் காலியா போயிடுத்து. தொடர்ந்து பல மாதங்களா இவர் சிற்றரசனா இருந்தபடியினாலே பேரரசனுக்கு செலுத்த வேண்டிய வரியையும் இவர் செலுத்தாமல் அந்த வரி பணத்தையும் கொண்டு ததியாராதனம் பண்ணிட்டு வந்தார். இப்படி சுத்தமா பணமே கட்டாம ரொம்ப நாளா ராஜ்யம் பண்ணிட்டு வரதுனால அவனுக்கு கோபம் வந்து ஆழ்வாரை சிறைப்பிடித்து வைத்து விட்டான். நாச்சியார் கோயில்ல சொல்லக்கூடியதான திருநறையூரிலே ஆழ்வாரை சிறைப்பிடித்து விட்டான் அந்த பேரரசன். ஆழ்வார் என்ன பண்றதுன்னு தெரியாமல் வாடி இருக்கிறார். எதுக்காக வாடி இருக்கார் ஆழ்வார்னா, தனக்கு என்ன ஆயிடுமோ, தனக்கு என்ன தண்டனை கொடுப்பானோன்னு வாழல. அடியவர்களுக்கு பண்ணி கொண்டிருந்த ததியாராதனம் நின்று விட்டதே, அதை எப்படி பண்ண போகிறோம்? அந்த மகா பாக்கியத்தை, அந்த மகா கைங்கரியத்தை, அந்த மகா ஆராதனத்தை இழந்து விட்டோமே அப்படின்னு ஆழ்வார் வருந்தி கொண்டிருக்க, ஸ்வப்னத்திலே தேவப்பெருமாள் சேவை சாதித்து நம்முடைய ஊருக்கு வாரும், உமக்கு ஒரு பெரு நிதியை, ஒரு புதையலை காட்டி கொடுக்கிறோம், உம்முடைய கஷ்டமெல்லாம் தீரும், அதை வைத்துக் கொண்டு ததியாராதனம் பண்ணும்னு ஆழ்வாருடைய சொப்னத்திலே சாதித்தான். அந்த சொப்னத்தை உணர்ந்து, இந்த மாதிரி எனக்கு சொப்னம் ஆகியிருக்கு, காஞ்சிபுரத்துக்கு போனா எனக்கு ஒரு புதையல் கிடைக்கும், அந்த புதையலை வச்சு உங்களுக்கு தர வேண்டிய வரி பணத்தை எல்லாம் செலுத்திட்டு மீதி பணத்தை கொண்டு நான் ததியாராதனம் பண்ணலான் இருக்கேன், நான் காஞ்சிபுரம் போறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டா, ஏதோ கதை சொல்லி அப்படி தப்பிக்கிறதுக்கு பாக்குறாரு, இவரை நம்ப முடியாது அப்படின்னா ராஜா. இல்ல, நீங்க காவலாளிகளை, உங்களுடைய அரண்மனை ஊழியர்களை எல்லாம் கூட பாதுகாப்புக்காக அனுப்புங்க, அவளுடைய கடுங்காவல்லையே நான் போயிட்டு வரேன், எனக்கு புதையல் கிடைச்ச உடனே முதல்ல அவளுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை கொண்டு கைங்கரியம் பண்றேன்னு ஆழ்வார் தெரிவிக்கவே, கடுமையான பந்தோபஸ்தோடு கூட ஆழ்வாரை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி வைத்தான் அரசன். காஞ்சிபுரத்திற்கு ஆழ்வார் வந்து பார்த்தபோது, வேகவதி நதிக்கரையிலே ஒரு இடத்திலே புதையல் இருப்பதை எம்பெருமான் ஆழ்வாருக்கு சொப்னத்திலே உணர்த்த, அங்கு தோண்டி பார்த்தா வெறும் மண்ணு, வேகவதி ஆத்தினுடைய மணல் தான் குவியலா இருந்துதான், ஒன்னும் கிடையாதுங்க. தேடி தேடி பார்த்தார், ஒன்னும் கிடைக்கல. என்ன இப்படி ஆயிடுத்தே, பெருமாள் இப்படி கூட்டு அலக்கழிக்கிறாரே, சோதிக்கிறாரேன்னு ஆழ்வார் அப்படி சோகத்தோட உறங்கி போக, பெருமாள் சொப்னத்திலே வந்து, இப்போது கண் விழித்து பாருங்கள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மணலை எல்லாம் அப்படியே அப்படி கையால அப்படி ஒரு குவியலா குவிச்சு வச்சப்போ அது மொத்தம் சொர்ணமா மாறித்தான். அப்படி அளவில்லாத தனத்தை திருமங்கையாழ்வாருக்கு கொடுத்து அவர் அரசனுக்கு கட்ட வேண்டிய வரியெல்லாம் கட்டுவித்த பெருமாள். ஆழ்வார் என்ன பண்ணினார், இந்த மாதிரி உங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் எடுத்துக்கோங்க, மீதி பணத்தை கொண்டு நான் சுகமா ததியாராதனம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன விட்டுடுங்க அப்படின்னு ஆழ்வார் சொல்ல, ஆழ்வாருடைய மகிமை தெரிந்து ஆற்று மணல் ஸ்வர்ணமா மாறுடுத்த ஆழ்வாருடைய பலத்தினாலே, பக்தியினாலே. இப்பேற்பட்ட மகாத்மாவையா சந்தேகப்பட்டு இவரை நாம கடத்தி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த ராஜாவும் அவனை சேர்ந்தவர்களும் ஆழ்வாரிடத்திலே அபச்சாரப்பட்டதை உணர்ந்து அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, நீங்க வரியெல்லாம் ஒன்னும் கட்ட வேண்டாம், இந்த பணத்தையும் சேர்த்து அடியவர்களுக்கு ததியாராதனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆழ்வாரை சேவித்து போனான். அப்படின்னா அத்தனை தூரம் ஆழ்வாருடைய பெருமையை தெரிய வைத்தது உலகத்திற்கு அப்படின்னா இந்த தேவப்பெருமாள் தான். அப்புறம் ஆழ்வார் அந்த பணத்தை கொண்டு இன்னும் விசேஷமா ததியாராதனங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்படி திருமங்கை ஆழ்வாருக்கு பெருநிதியை, பெரும் புதையலை காட்டி கொடுத்த பெருமாள் இவர். நம்முடைய சித்தாந்தத்துக்குன்னு சில கோட்பாடுகள், சில கொள்கைகள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் திருக்கட்சி நம்பிகள் மூலமாக நமக்கு அருளி செய்த பெருமாள். சோழனுடைய அரசவையிலே கண் பார்வை இழந்து நின்ற கூரத்தாழ்வான், அவரை வேண்டும் வரமெல்லாம் தரக்கூடியவன் வரதன், அவனிடத்திலே கண் வேண்டும் என்று பிரார்த்தித்து ஒரு ஸ்தவம் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல, கூரத்தாழ்வானும் வரதராஜ ஸ்தவம் பண்ண
தவம் பண்ணிட்டு கண்ணு ஓணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க, பெருமாள் கொடுப்பான்னு எம்பெருமானார் சொல்றார். இவர் கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு கோச்சுக்கிறார் சுவாமி. பெருமாளையும் கோச்சுக்கிறார், ஏன் கொடுக்கல அப்படின்னு. ஆழ்வானுக்கு எம்பெருமானார் மாதிரி ஒரு ஆச்சாரியரை ஹிம்சிக்கக்கூடிய இந்த உலகம், அதுல இருக்கக்கூடிய துராத்மாக்கள் இவாளெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு இஷ்டமே இல்லை. இப்படியே இருந்துடுறேன், இதுவே நிம்மதியா இருக்கு எனக்கு. என்னால ராமானுஜரை சேவிக்க முடியறது, பெருமாளை உணர முடியறது, அது போற எனக்கு கண்ணு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வான் தெரிவித்த போது ராமானுஜர் சொல்றார், இல்ல உனக்கு கண்ணு வேணும்னு பிரார்த்தி, இது ஆச்சாரியனுடைய நியமனம் அப்படின்னர். ஆழ்வான் தேவப்பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார், சுவாமி எனக்கு ஊனக்கண்ணு சொல்லக்கூடிய மாம்ச கண்ணு தான் சுவாமி போயிடுத்து, ஞான கண்ணு நன்னா வேலை பண்றது பளிச்சுன்னு தெரியறது. ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, நீ என்ன, தாயார் என்ன, எல்லாரையும் அனுபவிக்க முடியறது என்னால, எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா என்னுடைய ஆச்சாரிய நியமனம் கேவலம் உன்னையும் ஆச்சாரியரான ராமானுஜரையும் சேவிக்கிறச்ச மாத்திரம் எனக்கு ஊனக்கண் செயல்பட்டா போறோன்ற வரத்தை கொடுன்னு பிரார்த்திக்க, பெருமாளும் அப்படியே ஆகட்டும் அனுகிரகம் பண்ண, பெருமாளை சேவிக்கிறதுக்கும் ராமானுஜர் சேவிக்கிறதுக்கும் மட்டும் கண்ணு தெரியும் ஆழ்வானுக்கு அப்படின்னு ஒரு வரம் சொல்றோம். அப்படி நம்முடைய தர்சனத்திற்காக தர்சனத்தை இழந்த ஆழ்வானுக்கு மீண்டும் தர்சனத்தை கொடுத்த பெருமாள் இந்த தேவ பெருமாள். நடாதூர் அம்மாள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியரை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய பெருமாள். சூடா இருந்த பாலை அர்ச்சகர் கொண்டு அம்சம் பண்ணணும்னு போன போது, இத்தனை உஷ்ணமான பாலை பெருமாளுடைய திருவாய் தாங்குமா, திரு நாக்கு தாங்குமா, குடு நான் பதமா ஆத்தி கொடுக்கறேன்னு அர்ச்சகரிடத்துல இருந்து வாங்கி பதமாக ஆற்றி கொடுத்து, அந்த தேவ பெருமாளாலேயே தாயை போன்ற தாயன்பை வெளிப்படுத்தியபடியினாலே அம்மா அப்படின்னு அழைக்கப்பட்டவரான நடாதூர் அம்மாளை நமக்கெல்லாம் கொடுத்த பெருமாள். அந்த நடாதூர் அம்மாளிடத்திலே காலக்ஷேபம் பண்ணியவர்களின் மூலமாகத்தான் இன்னைக்கு நம்முடைய தேசிக சம்பிரதாயம் இருக்கிறது அப்படின்னா அது ஒன்னும் ஆச்சரியமா இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, சத்தியமான வார்த்தை அது. நடாதூர் அம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தா இது நன்னா தெரியும். சுதர்சன சூரின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அவர் தான் நடாதூர் அம்மாள் ஸ்ரீபாஷ்யத்துக்கு சொன்ன அர்த்தங்களை எல்லாம், காலக்ஷேபத்தின் போது சாதித்த விசேஷார்த்தங்களை எல்லாம் ஏடுபடுத்தி எழுதி வைத்து கேட்டதை அப்படியே வெளியிட்டதுனால, ஸ்ருதமானதை பிரகாசனம் பண்ணினபடியினாலே ஸ்ருத பிரகாஷிகை, கேட்டதை வெளியிடுகிறேன் அந்த புஸ்தகத்துக்கு பெயர் வச்சு, அம்மாள் அதை கடாட்சிச்சு ரொம்ப நன்னா இருக்கு இந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்ருத பிரகாசிக்கை இல்லாத போனால் இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யம் அதுக்குடைய அர்த்தம் எதுவுமே தெரியாது நமக்கு. அந்த ஸ்ருத பிரகாசிகையும் கூட கலாப காலத்திலே ரட்சித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். இப்படி நடாதூர் அம்மாளுடைய சிஷ்யரான சுதர்சன சூரியின் மூலம் ஸ்ருத பிரகாசிகையை தோற்றுவித்து, அதனால் அவருக்கு ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியர் என்று பெயர் ஏற்படும்படியாக ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் முதல்ல வந்ததுன்னா அது இந்த எம்பெருமானுடைய சன்னதியிலே நடந்த காலக்ஷேபத்திலிருந்து வந்ததுதான். அப்படி ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா உயிரா இருக்கக்கூடிய ஸ்ருத பிரகாசிகையை அனுகிரகம் பண்ணின பெருமாள். அம்மாளுடைய இன்னொரு பிரதான சிஷ்யர்னு பார்த்தா கிடாம்பி அப்புள்ளார். அவர் தன்னுடைய மருமானான வெங்கடநாதன் சொல்லக்கூடிய குழந்தைய அம்மாள் காலக்ஷேப கோஷ்டிக்கு அழைத்து போன போது, அந்த குழந்தையினுடைய தேஜஸிலே மயங்கி நின்ற அம்மாள் அந்த குழந்தையினுடைய ஞானத்தை புரிந்து கொண்டு பிற்காலத்திலே பெரிய ஆச்சாரியனாக வரப்போகிறார் அப்படின்னுட்டு, பிரதிஷ்டாபித வேதாந்தகா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாக திரைவித்ய மான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம் என்று வேதாந்தங்களினுடைய அர்த்தத்தை உலகத்திலே தெரிவிக்கக்கூடிய வேதாந்தாச்சாரியனாக சித்தாந்த ஸ்தாபகனாக வரக்கடவாய் அனுகிரகம் பண்ணினர். அந்த அனுகிரகத்தை மெய்ப்பிப்பது போல பின்னாளிலே கிடாம்பி அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்கு சொல்ல வேண்டும் அர்த்தங்களை எல்லாம் வாரி இறைத்தார். அதை அப்படியே கிரகித்துக் கொண்ட சுவாமி இன்னொரு ராமானுஜரோ என்று சொல்லும்படியாக ஜெகதாச்சாரியனாக விளங்கி நம்மை எல்லாம் வாழ்வித்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். அந்த அப்புள்ளார் ஆளானதும் இந்த தேவப்பெருமாள் சன்னதியிலேதான். அன்றே அடைக்கலம் கொண்டன மத்திகிரி திருமால்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல, குழந்தையா இருக்கிறச்சையே பிராச்சாரியனான நடாதுரம்மாள் மூலம் ஆசீர்வாதம் பண்ணப்பட்டு, அவராலேயே கிடாம்பி அப்புள்ளார் கையிலே காட்டி கொடுக்கப்பட்டு, அப்புள்ளாரே இந்த குழந்தைக்கு எல்லாம் நான் சொல்லி வைக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு வயசாயிடுத்து, இவன் சின்ன பையனா இருக்கான், அதனால நீங்களே இவனுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதுன்னு அப்புள்ளாரை நியமித்தவர் அம்மாள். பிராச்சாரியனே ஒரு சிஷ்யனை ஆச்சாரியனிடத்திலே காட்டி கொடுத்து ஒப்படைக்கிறதுன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இங்கே உண்டு. அதையும் பண்ணினவன் இந்த தேவப்பெருமாள் தான். இவனுடைய சன்னதியிலே தான் நடாதூர் அம்மாள் என்ன, சுத்த பிரகாசிகாச்சாரியர் என்ன, அப்புள்ளார் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, இவெல்லாம் தலையெடுத்தா.
அம்மாள் சந்ததியிலே வந்த சின்ன அம்மாள்னு சொல்லக்கூடிய கட்டிகா சதகம் அம்மாள்னு ஒரு சுவாமி. அந்த சுவாமியும் விசேஷமா அந்த பரம்பரையிலே நடாதுரம்மாளை போலவே ஸ்ரீவாஷ்ய காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு பெரிய ஆச்சாரிய புருஷரா தேவப்பெருமாள் சன்னதியில காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருந்தார். அவருடைய சிஷ்யர்கள்ல பிரதானமானவர் தான் ஆதிவன் சடகோப சுவாமி. அவர் மூலமா ஒரு பெரிய சம்பிரதாயம் இன்னைக்கு உலகத்தை உய்வித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி கட்டிகா சதகம் அம்மாளை ஆளாக்கினவரும் இந்த தேவப்பெருமாள் தான். தொட்டையாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு மகாச்சாரியர், அவருக்கு மகாச்சாரியர்னே திருநாமம். அந்த பரமைகாந்தியும் மகா வித்வானுமான ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே அவதாரம் பண்ணி அங்கேயே நித்தியவாசம் பண்ணிட்டு வந்த சுவாமி. அவர் வருஷம் தவறாம வந்து தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தில் குறிப்பா கருட சேவையை சேவிச்சுட்டு அனுபவிச்சுட்டு போயிட்டு இருந்தார். கடைசி காலம் வர முடியாம போறது, வயசான காலம். அப்போ ஒரு க்ஷணம் இங்கே இத்தனை லட்சக்கணக்கான அடியவர்களுக்கும் சேவையை மறைத்து அங்கே தக்கான் குளக்கரையிலே தொட்டையாச்சாரியருக்காக கருட வாகனனா சேவை சாதித்த பெருமாளிவன். குழந்தை, உன்னால முடிஞ்ச போது என்னை தேடி வந்து சேவிக்கிற, உன்னால என்னைக்கு முடியாம போறதா அன்னைக்கு நான் உன்னை தேடி வரேண்டான்னு உணர்த்துவது போல இந்த காட்சி, இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. சுவாமி தேசிகன் கோபால வம்சத்திலே பிரார்த்தித்தாரே, இப்படியா மயில் பீலியோடு கூட மலர்ந்த முகத்தோடு கூட எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் மம அந்திம பிரயாணே, என்னுடைய கடைசி காலத்திலே எனக்கு சேவை சாதிக்க வேணும்னு பிரார்த்தித்தாரு. அப்படி எத்தனையோ அடியவர்கள் ஆச்சாரியர்கள் பிரார்த்தித்தா அவளுடைய இருப்பிடத்திற்கே சென்று அப்படி ஒரு சேவை சாதித்த பெருமாள் இவன். நாம போய் சேவிக்கும்படியா இருக்கிற பெருமாள் மட்டும் இல்ல, நம்ம தேடி வந்தும் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் அப்படின்றதுக்கு இந்த தொட்டையாச்சாரியருக்கு போய் தக்கான் குளக்கரையிலே சேவை சாதித்தது ஒரு உதாரணம். அதை எல்லோருக்கும் வருஷா வருஷம் நினைவுபடுத்த வேற நினைவுபடுத்துறான் பெருமாள். நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் நிஜமான பக்தி சரணாகத்தின்ற ஒண்ணு மட்டும்தான். எத்தனை தூரம் என்னிடத்திலே நெருங்குகிறீர்களோ அத்தனை தூரம் நான் உங்களிடத்துல நெருங்கி வரேன்னு நமக்கு சொல்வது போல இந்த தொட்டையாச்சாரியர் சேவைன்னு சொல்லக்கூடிய சேவை இன்னைக்கும் அமைந்திருக்கிறது காஞ்சிபுரத்திலே. ஒரு கருட சேவைக்கும் பெருமாள் கோவில் கோபுர வாசப்படிக்கு எழுந்தருளினாரானா பெருமாளை மறைச்சிட்டு கொடை போட்டு கற்பூர ஆரத்தி பண்ணி வைக்கிறது. அந்த குடையிலே மறைந்த பெருமாள் ஒரு க்ஷணம் திருக்கடிகைக்கு போய் தொட்டையாச்சாரியருக்கு சேவை சாதிச்சுட்டு வரார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கும். அப்படியெல்லாம் ஆச்சரியமா இந்த திவதேசத்தை பத்தி எத்தனையோ சொல்லிண்டே போகலாம். எத்தனை மகான்கள் இங்கே பரமவிச்சா தெரியுமா? முனித்திரைய சம்பிரதாயத்திலே பெரிய சிம்ஹமாக எழுந்தருள் இருந்த கேதாண்டப்பட்டி சுவாமி இங்கதான் பல வருஷ காலம் எழுந்தருள் இருந்து கடைசியில இங்கதான் பரமபதிச்சார். இன்னைக்கும் தேவப்பெருமாள் சன்னதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கராஜ வீதின்னு சொல்லக்கூடிய வீதிக்கு முன்னால இருக்கக்கூடிய பல்லத்தெருவுன்னு சொல்லக்கூடிய பிருந்தாவன வீதியில தான் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. அந்த சம்பிரதாயத்திலே கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்ய பரம்பரையிலே ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்த கருடபுரம் சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அவரும் காஞ்சிபுரத்துல தான் பரமபதிச்சார். அவருடைய பிருந்தாவனமும் கேதாண்டப்பட்டி சுவாமி பிருந்தாவனத்துக்கு பக்கத்திலேயே காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. அதே பரம்பரையிலே பின்னால் அலங்கரித்த கோழியாலம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ரங்கராமானுஜ மகாதேசிகன் அவரும் காஞ்சிபுரத்துல தான் பரமபதிச்சார். அவருடைய பிருந்தாவனமும் காஞ்சிபுரத்துல தான் உண்டு. இப்படி 3 முனித்திரைய சன்னியாசிகளுடைய பிருந்தாவனம் இருக்கிறது அங்கே. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமம்னு பார்த்தால் தேரெழுந்தூர் ஆண்டவன் சொல்லக்கூடிய சுவாமியினுடைய பிருந்தாவனம் காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. தேரெழுந்தூர் சுவாமி காஞ்சிபுரத்துல தான் கடைசி காலத்துல நித்தியவாசம் பண்ணி அங்கே தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருந்து கடைசியில ஸ்ரீரங்கராஜ வீதியில பரமபதிச்சிடவே அங்கே அவருக்கு பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. இன்னும் எத்தனையோ மகான்கள், திருப்புக்குழி சுவாமி, காஞ்சி ஐயாவாத்த சுவாமி, நாவல்பாக்கம் பெரிய சுவாமி, இப்படி எத்தனை மகான்கள் நித்தியவாசம் பண்ணின பூமி இந்த காஞ்சிபுரம். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னு பார்த்தா உத்தரவீதி, சித்திரவீதி, அடவலஞ்சானெல்லாம் அப்படியே ஒரு சுத்திண்டு வந்தோமானா ஒரு ஆச்சாரியாளுடைய திருமாளிகையை பார்க்கலாம். கூரத்தாழ்வான் திருமாளிகை, உத்தமநம்பி திருமாளிகை, பராசர பட்டர் திருமாளிகை, வேதவியாச பட்டர் திருமாளிகைன்னு அப்படியே பல போர்டு பார்க்கலாம் அங்கங்கே. அந்த மாதிரி காஞ்சிபுரத்திலும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் எழுந்தருள் இருந்தார்கள். அவளுடைய திருமாளிகைகள், அவளுடைய பிருந்தாவனங்கள் அதெல்லாம் நிறைய உண்டு காஞ்சிபுரத்துல சேவிக்கிறதுக்கும். இதெல்லாம் உபய வேதாந்த சித்தாந்த ஸ்தாபனம், உபய வேதாந்த சித்தாந்த பிரவச்சனம் பிரவர்த்தகம் நடந்த இடம்னு தெரிவிக்கக்கூடியதான அடையாளங்கள் இன்னைக்கும். இத்தனை ஆச்சாரியால் திருமாளிகை, இத்தனை பேருடைய பிருந்தாவனம் இருக்கேன்னா அத்தனை பேர் இங்க எழுந்தருளி சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு வந்தா, சம்பிரதாயம்
தழைத்தோங்கிய இடம் அப்படின்னு தெரியறது. இதனால ராமானுஜர் ஸ்ரீரங்கம் போன உடனே எல்லாரும் அப்படியே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு படையெடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துக்கே போயிட்டா எல்லோரும். அதன் பிறகு இந்த காஞ்சிபுரத்தை ஸ்ரீரங்கம் போல் ஆக்கிய பெருமை யாருக்கு உண்டுன்னா நடாதூரம்மாளுக்கே உண்டு. அந்த நடாதூரம்மாளுடைய அவதார ஸ்தலம் இந்த தேவப்பெருமாளுடைய சந்நிதி. அப்படி எத்தனையோ ஆழ்வார்களை ஆச்சாரியர்களை ஆபத்திலே காப்பாற்றி அவளை தன்னிடத்திலே வைத்து அழகு பார்த்து அவ மூலமா நம்முடைய சித்தாந்தம் நம்முடைய சம்பிரதாயம் இதெல்லாம் அப்படியே பிரவச்சனமாகும்படியாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு இன்னைக்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா தேவப்பெருமாள் தான் காரணம். அவர் இல்லை அப்படின்னா, அந்த 6 வார்த்தைகள் இல்லை அப்படின்னா, அவர் ராமானுஜரை ரட்சித்து கொடுக்கவில்லை அப்படின்னா இன்னைக்கு எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடியதான தரிசனம் என்னவாக இருக்கும்? இருந்திருக்குமா? அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோமே, அந்த பிராப்தம் நமக்கு கிட்டி இருக்குமா? எதுவுமே கிடையாது. ஆகையினாலே சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணின பெருமாள்னு பெயர் இவனுக்கு. 6வது ஆழ்வான்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தை அமுதனுக்கு திரமிட ஸ்ருதி பிரவர்த்தகர்னு பேரு. தமிழ் வேதத்தை பரப்பிய பெருமாள், தமிழ் வேதத்தை ஸ்தாபனம் பண்ணின பெருமாள் அப்படின்னு அவரால் தானே 4000 திவ்ய பிரபந்தம் வரது அப்படின்னு தமிழ் மறைகளை காத்து கொடுத்த பெருமாள் அப்படின்னு திரமிட ஸ்ருதி பிரவர்த்தகர்னு அவருக்கு பெயர். இவருக்கு சம்பிரதாய பிரவர்த்தகர்னு பெயர். இவர் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற ராமானுஜ சம்பிரதாயமே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் எம்பெருமானாருடைய தர்சனத்தை சார்ந்தவர்களாக, யாருக்கெல்லாம் ராமானுஜருடைய சம்பந்தம் உண்டோ அவளுக்கெல்லாம் நிச்சயம் மோட்சம் உண்டு, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, அந்த எம்பெருமானாருடைய சம்பந்தம் இருந்தால் நிச்சயம் அவளுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சுவாமி தேசிகன் நியாய பரிசுத்தியில சாதிச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சாரியனையும் அவராலே உபக்கிரமிக்கப்பட்ட அந்த சம்பிரதாயத்தையும், அந்த சம்பிரதாயத்திற்கு பின்னாலே அப்பப்போ பெரிய ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ண வைத்து பண்ண வேண்டிய கிரந்தங்களை எல்லாம் பண்ண வைத்து அதை பரிரட்சணம் பண்ணுவதையும், இன்னைக்கும் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களான நாமெல்லாம் நன்னா இருக்கும்படியா நமக்கு ரட்சையா கவச்சமாக நின்று செயல்படும்படியையும் எல்லாத்தையும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணின பெருமாள், பண்ணின்னு இருக்கிற பெருமாள், சந்திரசூரியால் இருக்கிற வரைக்கும் பண்ண போற பெருமாள் அப்படின்னா இந்த தேவப்பெருமாள் ஒருத்தன் தான் அப்படின்றதுதான் இந்த தேவப்பெருமாளினுடைய ஏற்றங்களிலே முக்கியமானது. இத்தனையும் மனசுல வச்சுட்டுதான் தீர்க்க தரிசனத்தோட சுவாமி தேசிகன் முத்தி தரும் நகர் 7ல் முக்கியமாம் கட்சி அப்படின்னார். இந்த முக்கியம் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லணும்னா சொல்லிண்டே போகலாம். அப்படி நிறைய ஏற்றங்கள் உண்டு. மற்ற திவ்ய தேசங்களை போல இல்லாமல் ரொம்ப பிரதானமான திவ்யதேசமானபடியினாலே இந்த காஞ்சிபுர திவ்யதேசத்தை எத்தனை வாரம்னு சொல்றதுக்கு இல்லை, பல வாரங்கள் அனுபவிக்க போகிறோம். அதுக்கு இன்னைக்கு ஒரு அறிமுகமாக இது அமைந்தது. இது நல்ல ரீதியிலே எல்லோருக்கும் ஒரு போகம் விளையும்படியா, இந்த உபன்யாசமே நேர பெருமாளை சேவிக்கும்படியான ஒரு பிராப்தமாச்சுன்னு சொல்லும்படியா அந்த பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளும் தான் தலை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உண்டு. நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபி ரூப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷः. பேரருளாளப் பெருமாள் பெருந்தேவித்தாயார் சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.